ரொம்ப நாளா நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எழுதுன வெட்டி போட்டுடுவேன். ஜாக்கிரதை. ஏதோ சின்ன வயசுல சேர்ந்து பழகணும். 2-3 தடவை ஆரஞ்சு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தேன். நீ ஆசைப்பட்ட. நான் ஒன்னும் ஆசைப்படல. நீ வாங்கி கொடுத்தியா? ரொம்ப பேசாத. உனக்கு எப்போ சொன்னேன், மறந்துட்டியா? நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கேடிஎன்க்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்புவேன். எப்படி உனது வேனில் கால வசந்தன் நானா? சிரிக்காத. அடிச்சன பல்லு கழண்டிடும். இனிமே இப்படி பண்ணக்கூடாது, புரியுதா? பெருசா கவிதையில லவ் லெட்டர் எழுதுற. கண்ணா கண்ணா, என்ன சண்டை வரைக்கும் டிராப் பண்றியா? தனியா போறதுக்கு பயமா இருக்கு. கண்ணா கண்ணா, கொஞ்சம் நிறுத்த. வெங்கடேஷ் அண்ணே, என்னம்மா மிட்டாய் இந்த எட்டு வரேன். இந்த மார்க்கெட்ல குப்பை பொறுக்கிறவங்க கூட 5 ஸ்டார் சாக்லேட் தான் சாப்பிடுறோம். ஆனா நீங்க இன்னும் இந்த ஆரஞ்சு மிட்டாயை மறக்கவே இல்ல. நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு தாயே. ஐயா இந்தாங்கய்யா, ஐயா வாங்கி கொடுங்க. அக்கண்ணா, சில்லறை இருக்கா? சில்லறை ஐயா 10 ரூபாய்ங்களா? சில்லறை இல்லைங்களா? சரி, மீதிக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டுங்களா? போய் உங்க அப்பனை கூட. எங்க பாக்க அவர் எப்போ டிக்கெட் எடுத்து மேல போய் சேர்ந்துட்டாருங்க ஐயா. நான் உன் கூட வந்ததே இதுக்காக தான் கண்ணா. நீ வாங்கி கொடுத்த இந்த மிட்டாய் உன் மனசு மாதிரியே இனிக்கும். சத்தியம். அப்பப்ப உனக்கு கோவம் வரா மாதிரி நான் தப்பா பண்றதெல்லாம் இதுக்குதான். நீ திட்டினாலும் நான் உன்னை ரசிப்பேன். நீ வெறுத்தாலும் நான் உன்னை விரும்புவேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எங்க அப்பா பாக்குற சம்பந்தத்தை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டி கழிக்கிறேன். ஆனா என்னைக்கு ஒரு நாள் என் வார்த்தையை கேட்காம எவன் கையிலயாவது என்ன புடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த நாள் வரப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோமே, அந்த மரம் இருக்கும், இந்த கடை இருக்கும், இந்த ஆரஞ்சு மிட்டாய் கூட இருக்கும், நீ கூட இருப்ப. ஆனா நான் இருக்க மாட்டேன். நான் வரேன் கண்ணா. கண்ணா கண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல என்ன டிராப் பண்றியா? என் கார் அங்கதான் இருக்கு. வேண்டாம், நான் நடந்தே போறேன். போயிட்டு வரேன். இப்போ நான் கிளம்புறேன். முதல்ல ஸ்கிரீனை தூக்குங்க, போங்க. பாஸ் வர வரைக்கும் தர மட்டும் இல்ல, உங்க வாயை கூட தரக்கூடாது. அப்படி சொல்லுங்க என் சிங்கக்குட்டி. இறங்கடா சீலையா. ஜனகணமன ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகனே மக்கள் கிட்ட மைக்ல சொல்லு. அத உங்க ஆளுங்க கிட்ட நீயே சொல்லு. இந்த புடி. டேய் எக்கோ ஏத்துடா. பெரியவர்களே, உங்க ஊர் எக்கோ எப்படி இருக்கு பாத்தியா? ஜெகதீஷ், எதுக்கு லேட் பண்றீங்க? ப்ரோகிராம் 4:30ன்னு சொன்னீங்கல்ல. இன்னும் 4:30 ஆகல அம்மனே. 4:40 நிமிஷம் ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் வாட்ச்னால நேரம் சரியா இருக்கு. ஹலோ, உங்க வாட்ச்ல 4:30 ஆனா மட்டும் போதாது. எங்க பாஸ்ங்க எப்ப வராங்களோ அப்பதானுங்க 4:30. அப்பதான் ப்ரோகிராம் கூட ஆரம்பிக்கணும். சரி, உங்க பாஸ் எப்பதான் வருவாங்க? அதான் சொன்னோம்ல 4:30 மணிக்கு. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. ஹலோ சங்கீதா, இந்த அல்ல கைங்களே இவ்வளவு முரட்டுத்தனமா இருந்தா இவங்க பாஸுங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆல்ரெடி 1 hour லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் ஊருக்கு போகணும். சாரி. ஹலோ பிரதர்ஸ், உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா. கொஞ்சமா தூக்கி லைட்டா வாசிக்கிட்டுமா? கேட்டா நீ கேடி கம்பெனி அறிஞ்சோ? அறியும் எல்லாம் அறியும். எங்க ஊர்ல நீளமா நீட்னா சின்ன சின்னதா அறியும். எங்க பாஸ்ங்க வரதுக்கு முன்னாடி ப்ரோகிராம் ஆரம்பிச்சா உங்களுக்கு சங்கு ஊத்துவாங்க. யார் நீ? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நீ ரொம்ப ஓவரா போற. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. கேடிங்களுக்காகவும் ரவுடிங்களுக்காகவும் மணி கணக்குல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ப்ரோகிராம் கேன்சல். வாங்க போலாம். என்ன சொல்லுச்சு? நான் சொல்ல நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஏத்திக்கோ, இறக்கிக்கோ, ஊத்திக்கோ, பட்டு. நான் சொல்ல வர்றது என்ன? கேடிங்க வந்து சொல்லுவாங்க, அப்ப கேட்டுக்க. நின்னு போனதுக்கு அப்புறம் யார் சொன்ன என்னடா இந்த ப்ரோகிராம் நிக்க போதுன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். எவனும் என் பேச்ச கேட்கல. நான் சொல்ல வர்றது என்ன?
பாத்தியாளவை அங்க வரோம் அவ்வளவு ஆடுத ஆட்டத்தை காசுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த பயில கையில காசு கிடைச்சா இப்படித்தான் காவாலித்தனமா பண்ணுவானுவ. ஐயா அவங்களாவது உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க. ஆனா நீங்க கள்ளச்சாரம் எங்காச்சும் மொள்ள மாதிரி தனம் பண்ணி முன்னுக்கு வந்தீங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஐயா. வாய மூடு. சொல்லிட்டு ஐயா அடிக்காதீங்க ஐயா. ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் ஏய் தாசு தாசு எனக்குண்ணா ஐயோ பாசுங்க வராங்க, அந்த மியூசிக் பார்ட்டி ஆளுங்க போயிட்டாங்க. இப்ப எப்படி மேனேஜ் பண்றது சக்கர? மேனேஜர் போஸ்ட்னா மேனேஜ் பண்றது நீங்க தானங்க சொன்னீங்க. செஞ்சுக்கோங்க. இந்தாங்க என்னோட பேட்ச். இந்த திருவிழாவுக்கும் என்னோட வேலைக்கும் ஜெயிக்குதுங்க. நீங்க பொழைச்சிருந்தா நாளைக்கு காலையில பாக்குறேனுங்க. சக்கர சக்கரையா இல்ல கடுக்காயா இல்ல ஆள விடுங்க சாமி. ஹலோ ஐயோ நீயா? உன்னால அன்னைக்கு நான் வாங்கின அடி இன்னும் என் கண்ணத்துல வலிச்சுக்கிட்டே இருக்கு. சாரிங்க. கண்ணாவோட கோவம் குறையணும்னா இது கொடுத்தா போதும், ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. என்ன இது? ஆரஞ்சு மிட்டாய். மிட்டாயா? ஆ, அவர் என்ன சின்ன பாப்பாவா மிட்டாயை காமிச்சு ஜு ஜு ஜுன்னு சொல்றதுக்கு? இதுன்னா கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம். இது கொடுத்து பாருங்க, இதோட பவர் என்னன்னு அப்ப தெரியும். உண்மையாவா? உண்மை. தேங்க்யூ தேங்க்யூ. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை மறக்க மாட்டேன். அப்படி நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கேன் பாப்பா, நீ எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஐயா. சக்கர 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 ஐயோ, நான் இங்க இல்ல. அவசரப்படாதயா, இந்த பிரச்சனைய நானே சால்வ் பண்ணிடுறேன். டொட்டோடாய். தொட்டோடாயா? வணக்கங்க வணக்கங்கய்யா. ஏற்பாடு நல்ல பண்ணியா? அதெல்லாம் விடுங்க சார், முதல்ல இதை எடுத்துக்கங்க. என்னது? ஆரஞ்சு மிட்டாய். ஏய் கண்ணா, உனக்கு என்ன பைத்தியமா? மிட்டாய் குடிச்சதுக்கு இப்படி அடிக்கிற? அப்படி கேளுங்க சார். இப்படி அடிக்கணும்டா. வாங்க 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 வாங்க. அட கோப்ராடா, உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு தம்பி. இல்லனா அவ்வளவு பெரிய மியூசிக் ப்ரோகிராம் கேன்சல் ஆனதுக்கு கேடிங்க 2 தட்டு மட்டும் தட்டி அனுப்புவாங்களா? அந்த விஷயத்தை நான் இன்னும் சொல்லவே இல்ல. சொல்றதுக்கு முன்னாடியே இந்த ஐடியா அப்ப சொல்லிட்டா டொய். சக்கர சக்கர சக்கர. பெரியோர்களே தாய்மார்களே, இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து காசை வசூல் பண்ணி அதுல பாதி அமைக்கிட்டு மீதிலே தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க சொந்த செலவுல பாட்டு கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதை எல்லாரும் சந்தோஷமா அனுபவிங்க. இப்படி கூட நான் கொஞ்சம் கழிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் கெட்டு போகணும்னு ஆசைப்பட்ட மொன்ன மூதிகளா? ஐயா நம்மளதான் ஐயா கூப்பிடுறாங்க. ஐயா மடிச்சுங்கயா, உண்மையா சொல்லுங்க. நீங்களும் நாங்க ஏற்பாடு பண்ண இந்த பாட்டு கச்சேரியை கேட்டு விருந்த ஒரு பிடி பிடிச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமா வீடு போய் சேருங்க. நீங்க இப்ப பார்க்க போற பாட்டு கச்சேரி வெறும் சாம்பிள் தான். போக போக வர்ற ஐட்டம்லாம் சும்மா அடிச்சு பட்டே கிளப்ப போகுது. தூக்குங்கடா தரங்க. ஏய் கேட்டுக்குங்களா, கேன போயிடுல. ஒரு விழா நடத்தணும்னா கையில காசு மட்டும் இருந்தா போதாதுல. அதை விட பெரிய பாரம்பரியம், கௌரவம், அந்தஸ்து, வம்ச பெருமை, மரியாதை எல்லாம் வேணும்ல. என் பெருமை தெரியாத உங்களுக்கு இந்த அவமானம் எல்லாம் வேணும்ல. பாரதேசி பயலுலா, இந்த வெட்டி மொட்டை பசங்க இன்னும் ஏதாவது பண்ணான்னு உட்கார்ந்துட்டீங்களா? போங்கல ஓடி. இன்னும் உட்கார்ந்துட்டு ஆக்கம் கட்டுறீங்களா? இந்த விளக்கண்ணைய கச்சேரி வைக்கானுங்களா? அதை பாக்குறதுக்கு இந்த பயில கூடி இருக்கானு. ஓடிங்களா போங்க. அவனுக்கு தான் போல இருக்கே. அந்த கேடிங்க தான். என்ன சார், வேற ஏதாவது வேணுமா? சாமி என்ன விட்டுருக்க. வணக்கம் வணக்கம். வாசிக்க வேண்டிய இடத்துல வாசிக்காம ஓடி போயிட்டீங்க. அதான் துரத்து வந்து வாசிக்க வேண்டியதா போச்சு. நீங்க பண்ண இந்த கேவலமான வேலையால எங்க கேடிஎன் கம்பெனியோட மான மரியாதை காத்தோட போயிடுச்சு. டேய், எங்களுக்கு எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடி எடுக்கிறது பழக்கம். உங்களால போன மரியாதை மறுபடியும் உங்களால தான் திரும்பி வரும். அதுக்காக தான்டா இந்த நடமாட்டும் மேடை. எங்க ஊர்க்காரனுங்க உங்களை தேடி வர மாட்டானுங்க. அவனுங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க போய் பாடணும், ஆடணும். எனி ப்ராப்ளம்? ஐயோப்பா நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அம்மா சங்கீதா, இந்த ஜனகணமனக்கு ஜெயஹிந்த் போடாம இருக்கணும்னா நீ பாடித்தாம ஆகணும். உன் கால்ல வந்து கேட்டுக்கிற பாடுமா. ரெடி 1 4